எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இனிமேல் தினம் இரவு 10 மணிக்கு கதைகளை எதிர்பாருங்க. அதுதான் நம்ம எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக கதை கேட்குற டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எந்த மாதிரி கதைகள் கேட்க விரும்புகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த மாதிரி கதைகளையே போடுறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எங்கள் குடும்பம் ரொம்ப சாதாரணமான அழகான குடும்பம். ஒருத்தர் மேல் ஒருத்தர் உயிரையே வச்சிருக்கும் ஒரு அழகான கூட்டு குடும்பம். எங்கள் அண்ணன் மாதவன் தான் எனக்கு எல்லாமே. அம்மாவுக்கு நாங்கள் 2 பேரும் 2 கண்ணுங்க. இந்த கூட்டுக்குள்ளே அண்ணியா திவ்யா நுழைஞ்சப்போ எங்கள் சந்தோஷம் இன்னும் அதிகமாகும்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருந்த பேராசையும் வஞ்சகமும் எங்களுக்கு தெரியாமல் போச்சு. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியல. அன்னைக்கு நள்ளிரவு 1 மணி இருக்கும். நான் என் ரூமில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அண்ணி பதற்றத்தோட உள்ளே வந்தாங்க. கண்ணில் கண்ணீரோட அவங்க என்கிட்ட கேட்ட அந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையே மாற்றப் போகுதுன்னு எனக்கு தெரியாது. கதிர், உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா தப்பாக நினைப்பார். என் தம்பி பிஸ்னஸில் நஷ்டமாகி தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில் இருக்கான். அவசரமாக 2 லட்சம் வேணும். இந்த வீட்டோட பத்திரம் அம்மா பேரில் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இல்லைன்னா ஃபைனான்ஸில் எனக்கு வாங்கி கொடு. அடுத்த மாதமே என் தம்பி பணத்தை தந்திடுவான். யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணிடு அப்படின்னு அழுதுகிட்டே கெஞ்சினாங்க. அண்ணன் மேலே இருந்த பாசத்தில் அன்னிக்கு உதவணும்னு நினச்சேன். அம்மாவுக்கு தெரியாமல் அந்த பத்திரத்தை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அதுதான் நான் செஞ்ச முதல் மற்றும் கடைசி வரலாற்று பிழை. 6 மாதம் கடந்தது. ஒரு நாள் காலையில் 4 பேர் எங்கள் வீட்டு வாசலில் வந்து சத்தம் போட ஆரம்பித்தாங்க. கதிர் அப்படின்றவன் வீட்டு பத்திரத்தை வச்சு 2 லட்சம் கடன் வாங்கியிருக்கான். வட்டியும் கட்டலை, முதலும் கட்டலை. இன்னைக்கே வீட்டை காலி பண்ணுங்கன்னு மிரட்டினாங்க. அதிர்ச்சியான எங்கள் அண்ணன் என் சட்டையை பிடிச்சு, எதுக்குடா இந்த காரியத்தை பண்ணுன கத்துனாரு. நான் பதறிப்போய் பக்கத்தில் நின்ன அண்ணியை பார்த்து, அண்ணி, நீங்கள் தானே தம்பிக்குன்னு வாங்கிட்டு போனீங்க, உண்மை என்னன்னு அண்ணங்கிட்ட சொல்லுங்கன்னு கெஞ்சினேன். ஆனால் அங்கே தான் அண்ணியோட அசல் முகம் வெளிப்பட்டுச்சு. அவங்க ரொம்ப அப்பாவியாக முகத்தை வச்சுக்கிட்டு, கதிர், என்ன பழியை என் மேலே போடுற? நான் எப்போ உன்கிட்ட பத்திரம் கேட்டேன்? உன் ஆடம்பர செலவுக்கு பணத்தை வாங்கிட்டு இப்போ என் மேலே பழியை போடுறியான்னு மொத்த பழியையும் என் மேலே திருப்பினாங்க. அண்ணன் அவ சொன்னதை அப்படியே நம்பினார். உன்னை தம்பி மாதிரி நினச்சதுக்கு எங்கள் குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டியேடா சொல்லி என்னை கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளினார். அம்மா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க. நான் அழுதுகிட்டே நடுத்தெருவில் நின்னேன். 1 வருஷம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு உழைச்சி அந்த 2 லட்சம் ரூபாயை சேர்த்துட்டு ஓடி வந்தேன். என் குடும்பத்துக்கிட்ட நான் தப்பு பண்ணலைன்னு நிரூபிக்க. ஆனால் நான் வீட்டுக்கு வந்தப்போ அவங்க எங்கள் அண்ணனும் இல்லை, அம்மாவும் இல்லை. வீடு பூட்டப்பட்டு கிடந்தது. பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஓடி வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என் நெஞ்சையே வெடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. நான் போனதுக்கு அப்புறம் அந்த அண்ணி அவங்க தம்பியை வச்சே அந்த வீட்டை ஏலத்தில் எடுத்து மொத்த சொத்தையும் அவங்க பேருக்கு மாற்றிக்கிட்டு எங்கள் அண்ணனையும் அவ்வாமையும் நடுத்தெருவில் துரத்திட்டாங்க. அரசு ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அம்மாவோட படுக்கைக்கு பக்கத்தில்
தலையில் கை வச்சு அழுதுகிட்டு இருந்த என் அண்ணன் என்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. என்னை மன்னிச்சுடாடா கதிர். அவ சொன்னதை நம்பி உன்னை துரத்துனதுக்கு இன்னைக்கு நாங்கள் நடுத்தெருவில் நிற்கிறோம்டா. என் குடும்பமே சிதறி போச்சுடான்னு கதறி அழுதார். பணத்தையும் சொத்தையும் அண்ணி ஏமாத்திட்டாங்க. சட்டப்படி அதை நான் மீட்டுடுவேன். ஆனால் அண்ணி கேட்ட அந்த ஒரு உதவியால் சிதறிப்போன எங்கள் அம்மாவோட நிம்மதியும் எங்கள் அண்ணனோட சந்தோஷமும் எனக்கு திரும்ப கிடைக்குமா? இதோட இந்த கதை நிற்கிது. என்னடா கதை அப்படின்னு நினைக்க தோணும். ஒரு முடிவே இல்லையே அப்படின்னு சொல்லி பலருக்கும் தோணும். ஆனால் இதுதாங்க வாழ்க்கை. கண்டிப்பாக போனவங்க திருப்பி வர போகிறதில்ல. இந்தாங்க எல்லா சொத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுக்க போகிறதில்ல. இதிலிருந்து நம்ம நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும். தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். தாயும் புள்ளையுமா இருந்தாலுமே வாயும் வயிறும் வேற அப்படிங்கிற பழமொழியை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போங்க. அது உண்மைங்க, சத்தியமான உண்மை. யாராக இருந்தாலும் எதற்காக இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி நம்மக்கிட்ட இருக்கணும். முக்கியமாக நான் இந்த கதையை சொல்கிறது பொண்ணுங்க ஓரியன்டாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொண்ணுங்களாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் யாரையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. பொண்ணுங்களை ஏமாத்தின கதைகளை நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா மாமியார், புருஷன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்பி மருமகளை நம்பி நிறையா விஷயம் கொடுக்குறாங்க. கடைசியில் என்னால் மாமியாரை பார்க்க முடியாது, அவங்கள பார்க்க முடியாது, இவங்கள பார்க்க முடியாது, நிறையா விஷயத்த சொல்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அவங்களோட உரிமையை அவங்களுக்கு கொடுத்துடணுங்க. கடைசியாக கதிர் கேட்ட மாதிரி சொத்து திரும்பி வந்துடலாம், வீடு திரும்பி வந்துடலாம். போன நிம்மதி கண்டிப்பாக திரும்பி வராதுங்க. அதுக்கு என் வாழ்க்கை ரொம்ப பெரிய உதாரணமாக இருக்கும். அது என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். திரும்ப இன்னொரு கதையில் சந்திப்போம்.